நீஃப்லிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் குபேரன். யார் குபேரன்? என்ன படம் பார்க்குற நம்ம குபேரனா? படம் எடுத்தவங்க குபேரனா? படம் என்ன பிக்கப் ஆகிடுச்சா? எனக்கு படம் வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ தான் ஒரு தகவல் வந்தது. 3 மணி நேரம் படம், 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் பிரிச்சுட்டாங்க. அதில் 3.5 மணி நேரம் எடுத்து வச்சுருந்தாரான் டைரக்டர். அதை 3-5 குறைக்கிறதுக்காட்டியும் படாத படப்பட்டாங்களா மொத்தம். ஐயோ 3.5 மணி நேரம் எல்லாம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் குறைச்சிருக்கலாம். என்ன கேட்டால் இன்னும் 1/2 மணி நேரம் பிக்சர் விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை தலைவா, என்னென்னா டீட்டெயில் பண்ண வேண்டியதுதான். இவ்வளோ அளவுக்கு நம்ம தனுஷை வந்து எப்படி பார்க்கணும்னு நினைப்போம், அப்படி வரணும்னு நினைப்போம். ஆனால் மனுஷனுக்கு இதில் அந்த படத்தில் வந்து அப்துல் கலாம்கிட்ட விருது வாங்கியிருக்கிறார் நாகார்ஜுனா. அந்த படத்தில் ஒரு கேரக்டர், அவர் சிபிஐ ஆஃபீஸராக இருந்து இந்த படத்தில் நடித்ததுக்காக தனுஷுக்கு விருது கிடைக்கலாம். ஆனால் பிஜேபி கவர்மெண்ட்டில் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டில் தொழிலதிபராக இருக்கிற 2-3 பேரை தானே இந்த படத்தில் போட்டு தாக்கியிருக்காங்க. அம்பானி அதானி தானே. அதாவது ஒரு அரபிக்கடலில் பெட்ரோல் எடுக்கிறாங்க, மும்பை பகுதியில் எங்கேயோ. கவர்மெண்ட்டுக்காக தோன்றாங்க, எல்லாம் வராங்க, பெட்ரோல் கிடச்சிருச்சு, மீத்தன் இவ்வளோ இருக்குது அது இருக்குன்னு தகவலை சொல்கிறாரு நம்ம இவர். 15 வருஷத்துக்கு நமக்கு பெட்ரோலுக்கு இப்போ இது பஞ்சமே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ டக்குன்னு அங்கே ஒரு ஸ்பை, ஆமாம், அங்கேருந்து அடிக்கிறாப்புல. இதை வெளில சொல்லாத இருப்பா, நான் இது கொஞ்சம் சும்மா மீத்தன் வாடை அடிக்கும், ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாஸுக்கு அடிக்கிறாரு. அவர் தான் நீரஜ். செம நடிகன்பா. என்ன ஒருக்காரரு என்னன்னு தெரியல, அப்படியே நல்ல பாம்பு பார்க்குற மாதிரியே இருக்குதுப்பா அவர் பார்வை. அப்படி பார்க்குறப்ப நமக்கே பயமாக இருக்குது. அப்போது அவருக்கு சொன்னோன்னே அப்படியே நீ ஹோல்ட் பண்ணு, நான் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு சித்தப்பாஜின்ட்டு போகிறாரு நம்ம ஹரிஷ் பெராரிக்கிட்ட. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பெட்ரோல் கிடச்சிருக்குது, இத்தனை 1000 லிட்டரு கிடைக்கும், இத்தனை வருஷம் கவலை இல்லை, இது கேஸ் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் வந்து இது வெளியில் சொல்ல வேணாம், இது அப்படியே எனக்கு மாற்றி விட்டுரு, கவர்மெண்ட்டை ஃபெயில் இல்லை, அப்படிலாம் முடியாதுன்னு பதறாரு. ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது, நாம் பெட்ரோல் நம்ம ஊர்லேயே கண்டுபிடிச்சோன்னு தெரிஞ்சால் வேறு லெவலில் கொண்டாடுவாங்க. எங்கே உனக்கு ஒரு எலெக்ஷனுக்கு உனக்கு ஓட்டு போடுவாங்க, அடுத்த எலெக்ஷனுக்கு உனக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு தான் பண்ணுவாங்க. என்கிட்ட கொடுத்தா 3-4 எலெக்ஷன் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. டக்குன்னு நானும் மிகைப்படுத்திட்டேன். 2 எலெக்ஷன் தான் சொல்லுவார், நம்ம 3-4 எலெக்ஷன் சொல்லுவோம். ஏன்னா படத்தில் எக்கச்சக்க மிகைப்படுதல். டாப்புன்னு பார்த்தா ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பினாமி மூலயமா யாராருக்கு நான் சொல்கிறேனோ அந்த பணத்தெல்லாம் அனுப்பணும் அப்படின்றாரு மினிஸ்டர். கொடுத்துட்றேன், கொஞ்ச நாளைக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ வந்து இப்போ அங்கே பெட்ரோல் இல்லை, ஒரு விபத்தை ஏற்படுத்தி சில 100 தொழிலாளர்களை காலி பண்ணிட்டு இந்த இவரு தனியார் கொடுத்து நான் கம்மி மானியத்தில் கொடுக்குற மாதிரி வாங்கி சொன்ன மாதிரியே ஒரு மாசத்துல அறிவிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? நீங்க இவ்வளவு பெரிய கதையை சொன்னீங்களே, இதெல்லாம் டைட்டிலோட முடியணும். கதை இவ்வளவு பெருசா சொல்லியிருக்காரு பாருங்க அவரு டைரக்டர். இன்னும் கிளைமாக்ஸ் வரைக்கும் நான் அதுக்காக தான் இப்படி இழுத்தேன். நீங்க சொல்லுவீங்க கதை வந்து 5 நிமிஷம் முடிக்கிறாரு, ஆனா இவ்வளவு பெரிய கதையை 2-3 மணி நேரம் இழுத்தாரு பாருங்க. தனுஷ் எப்படா பிச்சைக்காரனா இருந்து கோடீஸ்வரனா மாறுவாருன்னு பார்த்தா மாறவே மாட்டேங்கிறாரு. திருப்பி போய் பிச்சைக்காரனை வாழ வைக்கிறான், அவனுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன், இந்த காசை திருப்பதியில், சென்னையில், ஹைதராபாத்தில், மும்பையில் இருக்க பிச்சைக்காரங்களுக்கு நான் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. என்ன குடும்படா இது அப்படின்ட்டு ஒரு விஷயம் வரும். என்னன்னா, அவர் வந்து தூய்மை அந்த எழுத்து பார்த்துட்டு எழுதுவார்ல, அந்த மாதிரி ஒரு தனுஷ் வந்து ஓகே ஒரு பயங்கர பிரில்லியண்டா யோசித்து இந்த பணத்தெல்லாம் இது பண்ணி கரெக்ட் அந்த எழுத்துல இருக்கிற பிரில்லியன்ட்டு ஸ்கிரீன்ல வரல, மூளையில வரல. அங்கதான் எனக்கு. ஆனா வந்து படம் பிடிச்சிருக்குங்க. என்னன்னா தனுஷ் இல்ல வித்தியாசமான, ரேஷ்மிகாவும் பாந்தமா அடிச்சு. சரி, ரேஷ்மிகாவது இவருக்கு ஏதாவது ஐடியா கொடுத்து இவர் பிச்சைக்கார நிலையிலேருந்து தூக்கி நிறுத்துன்னு பார்த்தா பணம் கிடைச்ச பிறகும் இல்ல சிபிஐ ஆபீசர் அவரை நாகார்ஜுன்ல இருந்து எல்லாம் சிறப்பா நடிச்சு, ராஷ்மியாவிலேயும் நல்லா நடிச்சு. ஹரிஷ் நம்ம சித்தப்பாஜியா வர்ற அவரு, இந்த வில்லன், இன்னும் பல பேர் மூளைக்கு வேலையே இல்லாம நடிச்சிருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது. படத்துல சொல்றேன்னா தனிப்பட்ட கருத்து சொல்லல, என்னன்னா படத்துல ஒருத்த கூட யோசிக்க மாட்டேன்றான். அதுதான் அது இல்ல யோசிச்சிருக்காங்க ஜி. என்னன்னா இவர் பிச்சைக்காரராகவே இருந்து, எனக்கு படத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு கவனிச்சிங்களா? அதாவது கெட்டாலும் மென்மக்களேம்பாங்க. வில்லன் என்ன பண்றான், இந்த 4 பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு வந்து நாகார்ஜுனா மூலயமா இவனுங்களை கோடீஸ்வரன் ஆக்கி கொலை பண்ண பார்க்குறான். 2 பேரை கொண்டுடுறான். ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த கோடீஸ்வரனை பிச்சைக்காரனாக்கி கொள்றாரு. அட பாவிகளை, பிச்சைக்காரனை கோடீஸ்வரனாக்கி கொள்றாரு,
வில்லன். வில்லன் ஹீரோ கோடீஸ்வரனை பிச்சைக்காரனாக்கி கொள்றாரு. என்னையா இது? அது கொல்றது ஒரு நிமிஷத்துல கொண்டா பரவாயில்லையா, 3 மணி நேரம் நம்ம நொந்து நம்மளையும் சேர்த்து கொள்றாரு இல்லைங்களா? சேர்த்து தானே கொள்றாரு. ஒண்ணும் இல்லைங்க. தனுஷ் ஆக்டிங் செம்ம சூப்பர்ண்ணா. தனுஷ் வந்து சும்மா சொல்லக்கூடாது, பிச்சைக்காரனால இருந்து ஆரம்பிச்சு அவர் டைலாக் ஆகட்டும், இந்த மாதிரிலாம் தனுஷ் இறங்கி நடிப்பாரு. நமக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. பிச்சை எடுக்கலாம் வந்து விட்டுருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது நடிகன்னா அப்படிதான் நடிக்கணும். அது எந்த ரோலா இருந்தாலும் பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. ஆனா நாகார்ஜுனா பாவம் ஏதோ கெஸ்ட் ரோல் மாதிரி தான் இந்த படத்துல. ஆனா நாகார்ஜுனா தனியா வர்றதோட சுனைனாவோட வர்றப்ப எங்க அமலா கோச்சிக்க போகுது அளவுக்கு நெருக்கமா நடிச்சிருக்கிறாரு. 2 சீன்ல 2 பேரும் இணைஞ்சு நடிச்சாலும் இல்ல இவரு சிபி ஆபீசர் இவராவது மூளை ஏதாவது யூஸ் பண்ணி கிளைமேக்ஸ்ல சும்மா ஒரு மூளை யூஸ் பண்ணி அதுல போட்டு தள்ளிடுறாங்க. அது அவரை ஆமா அப்புறம் ஹீரோவுக்கு அப்பயாவது கொடுக்கணும்லப்பா. பிச்சைக்காரனாவே வச்சு வெளில அனுப்பக்கூடாதுல அதுக்காக. ஆனா எனக்கு என்னன்னா ஒரு இப்படிலாம் இந்தியாவில் நடக்குது. அது வந்து இவ்வளவு பெரிய நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம், இந்த பெரிய தொழிலதிபர் இத்தனை கோடியில வீடு கட்டி இருக்கிறாரு, ஹெலிகாப்டர் மாடியில வந்து இறங்குதுங்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கிறது சொல்றாங்க. அரசியல்வாதிகள் 10,000 கோடி 50,000 கோடி கண்ணு கட்டுது இதெல்லாம் கேட்குறப்ப. நீங்கள் அதுதான் நம்ம வந்து இது ஓரலாக சொல்லுவாங்க. விஜய் மல்லையா, இந்த என்ன நீரஜ் மோடி, இந்த மாதிரி இவங்கெல்லாம் கோடிகளை கொள்ளையடிச்சிட்டு நாடு தாண்டி போயிடுறாங்க. ஆனால் நம்ம 100 ரூபாய் பேங்க்ல போனோம்னு வச்சுங்க, வட்டி தரலன்னா வீடுதல வந்து கொள்றானுங்க. அதை வந்து ரொம்ப அழகாக அந்த படம் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்குது. தனுஷ் திருப்பதியில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. அவரை மாதிரியே கேரளாவில் ஒருத்தன், ஆந்திராவில் ஒருத்தன், இவங்க கர்நாடகாவில் ஒருத்தன் எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் 4 பேருக்கும் நல்வாழ்க்கை தர்றோன்னு கூப்பிட்டு போய் அங்கே இவங்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து, அதை கையெழுத்து போட கற்றுக் கொடுத்து இவங்களை ஒரு தொழிலதிபராக்கி இங்கேருந்து கட் பண்ண தூக்கிட்டு போய் எங்கள் ஸ்விஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சு திருப்பி அழைச்சிட்டு வந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து இருக்கிற பணத்தெல்லாம் அப்படியே 10,000 கோடியா ஒரு 5 பினாமிகள் இவங்க வேற ஒரு 5 பினாமிகளுக்கு அனுப்புகிறாங்க, ஆப்போசிட் பார்ட்டிங்களோட ஒயிட்டா மாற்றி. அதுக்குள்ளார தனுஷோட பணம் போகாமல் இருக்குது. தனுஷ் அதுக்குள்ளார காலி பண்ண சொல்லி உத்தரவு வந்துடுது. கையாளுங்க கொண்டானா இல்லையா, தனுஷ் தப்பிச்சு வந்து இந்த திட்டம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு உடந்தையா இருக்கிற நாகார்ஜுனா, அந்த வில்லன் அதான் நீரஜ், இவங்களாம் என்ன பண்ணாரு, கூடவே ராஷ்மியா மந்தனாவை இதாக பண்றாரா அவங்க இவரு இணைக்கிறாரு. அது விலகி போகுது. அது கொஞ்சம் டிராமா டைப், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது கூட சொல்லுது உண்டு விட்டு போகும்போது இவரும் வந்து தலையில் அடிச்சுக்கிறது. ஆனால் அது ஒரு டயலாக் ஒன்று சொல்ல தெரியுமா, நான் எங்கள் பேரண்ட்ஸு கிட்ட என்னோட இதுக்காக பிச்சை எடுத்தேன், காதலங்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிச்சை எடுத்தேன், இங்கே ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட தங்க இடம் கட்டி பிச்சை எடுத்தேன், ஏன்னா வீட்டை விட்டு ஓடி வந்துடுது, இப்போ வேலை தேடி பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், பிச்சைக்காரர்களும் நாங்கள் ஒன்று தாங்கிற ரேஞ்சில் உண்மை எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அந்த பாயிண்ட்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி நாகார்ஜுனா பேசுகிற டயலாக் ஆகட்டும், தனுஷ் பேசுகிற டயலாக் எல்லாமே நல்லா இருக்குது தலைவா. என்ன ஒன்றுன்னா எல்லாமே ஓவராக இருக்குது. அதுதான் அது மாதிரி இந்த வில்லன் பேரை சொல்லிடுவோம். தனுஷ், நாகார்ஜுனா அக்கினேனி, ராஷ்மிகா மந்தனா, ஜிம் ஷார்ப், அவர் தான் அந்த வில்லன். ஷார்ப்பா இருக்காரு. அவரோட அவங்க அப்பாவும் நல்லா இருக்காரு. அவரும் ஒரு நார்த் இந்தியன் நடிகர். என்ன டீல் பண்ணுன்ற ஜேபி கிபி எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. நாசர் வர்றாரு ஒரு சீன், நாசர் ஜேபி அந்த ஒரு சீன் வந்தாலும் நிக்கிறாங்கல்ல. அது மாதிரி இந்த படத்துக்கு வந்து மியூசிக் தேவி ஸ்ரீ பிரசாத். உண்மையா தேவி ஸ்ரீ பிரசாத்தை பாராட்டணும். அடக்கி வச்சிருக்காரு காத புண்ணாக்குல. அவரு உண்மையிலே இந்த படத்தை கொஞ்சம் காப்பாத்திருக்காருன்னு சொல்லலாம். கண்டிப்பா சேகர் கமலாவோட டைரக்ஷன் அதுதான். நீங்கள் பாட்டே 3.5 மணி நேரம் 4.5 மணி நேரம் எடுத்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு தேட்டரில் கரண்ட்டு அதெல்லாம் என்ன பாப்கார்ன் செலவு இல்லை யோசிக்க வேணாமா, பசி வேற எடுத்துருது, தேட்டர் கண்டிருக்க போனால் எக்கச்சக்கமாக ஆகிடும். ஆனால் 2.5 மணி நேரத்தில் படம் எடுக்க கற்றுங்க சார். அதுதான் அதாவது அவரு ஒரு ட்ரெஸ் கூட போட தெரியாம அவ்வளோ பணம் கிடைச்ச பிறகும் திருப்பி பிச்சைக்காரர்களே தேடி போறாரு. பிச்சைக்காரன் நம்ம சிபி ஆபீசர் நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா 2 பேரும் அறிவாளிங்க வச்சு அது எப்படிலாம் மாற்றிருக்கலாம் ஸ்க்ரீன் பிளேவை. என்னைக்குமே ஹீரோ வந்து ஒரு கட்டத்திலேயாவது வெற்றி பெற்றாதான் எங்களை மாதிரி சாமானியர்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தனுஷை பார்க்குறப்ப எங்களுக்கே பாவமா இருக்கு. ஆனா நல்லா நடிச்சிருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த நாகார்ஜுனா படத்துக்குள்ளார வாங்கின விருது போட்டோ நிஜத்துல தனுஷுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் இப்போ அவரு டைரக்ட் பண்ண படங்கள்லயே இந்த படம் பயங்கரமா நல்லா நடிச்சிருக்காரு. ஆமா, கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் அவர் தான் எடிட்டர். அவர் இன்னும் கத்திரியை பிடிக்க விட்டுருக்க மாட்டார் போட்டு டைரக்டர். நாயெல்லாம் கடிக்கு அந்த வெளில எத்தனை முறை தான் வருவான், நாய் கடிக்குது பேய் கடிக்குது, அவனை திருப்பி வந்துட்டே இருக்கான், அவனை சுட்டு தொலைச்சா. அது நாய் கடிச்சு கை மட்டும் தான் போயிருக்குது, அந்த கடி கடிக்குது நாய். முடிச்சு கடிச்சு அது ஏன் வில்லனை மட்டும் கிடைக்குது, தனுஷ்
தனுஷ் ஏன் கிடைக்கலன்னு தெரியல. தனுஷ் சோறு காட்டு போட்டாரு. நாய், ஆமா. அந்த நாய் அது. ஆமா. ஓ அது எனக்கு புரியல பாருங்க. காட்டு நாய் ஸ்டன் ஸ்ரீ வந்து உண்மையாக நல்லா ஃபைட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. எங்க? அது மாதிரி கேமராமேன் நிகிதா பூமி நல்லா பண்ணியிருக்காங்க. நிகிதா பூமி அண்ணன் மொத்தத்தில் எல்லாம் பாராட்டிடுவாரு. ஏன்னா ஃபைட்லாம் படத்துல எங்க வருது எல்லாம் இல்லை தலைவா, ஏதோ ஒன்று சொல்லணும்ல, எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாதுல்ல. உண்மையாக ஓவராலாக பார்த்தா படத்துல நம்ம தனுஷை மட்டும் தான் பாராட்டணும். ஆமா, அவர் தான் நிறைவா நடிச்சிருக்கிறாரு. ரேஷ்மியாவோட இன்னும் 2 டூயட் வச்சிருக்கலாம். நடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த பாட்டுலாம் ரொம்ப நல்லா இருக்கு தலைவா. அந்த என்ன பாட்டு அது? கடைசி அந்த புனம் இருக்கிறப்ப ஒரு பாட்டு வருமே, ஆ, ஒரு பாட்டு தான் இருக்கு படத்துல. எனது இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது. 2 பாட்டு இருக்குது தலைவா. போகும் அது. 2 அது மாண்டேஜ். இதுவுமே மாண்டேஜ் தான் ரொம்ப நேரம். எனதும் மொத்தத்தில் தனுஷோட இந்த குபேரா பஞ்சு அதான் குபேரா வச்சா பணக்கார குபேரா வச்சா வச்சுக்கிறீங்க. அவரை ப்ரொடியூசருக்கு. ஆனால் இது தனுஷ் ரசிகர்கள் லாபமாக்கிடுவாங்க. அதில் ஒன்றும் ப்ரொடியூசர் பிச்சைக்காரா வந்தா சரி அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நான் சொல்றேன் குபேரா ப்ரொடியூசர் குபேராவாகட்டும். ஏன்னா படத்துல தனுஷுக்கு பிடிச்ச சிவனும் இருக்கிறாப்புல. அப்பப்போ பெருமாளை இவர் சிவன் பக்தருங்கனால பெருமாளை ஏதாவது துஷ்பிரயோகம் பண்றாரோ? ஏன்னா காட்டினா அவனுக்கு வந்து என் பிள்ளை கும்பிட்டு தங்க கிரீடம் பண்றான், வைர கிரீடம் பண்றாங்கிறான். அது கொஞ்சம் இதுவா இருந்தது. ஏதாவது வைணவா இது பாக்கியராஜ் வேற இருக்காரு படத்துல. சமீபமா கஸ்தூரி ராஜா விஜயகாந்த் பையன் படத்துல காட்டி கொடுக்குற அளவுக்கு பைக்கராஜ் கொண்டு வந்துட்டீங்க. மொத்தத்துல குபேரா ரசிகர்களுக்கு போரா சற்று ஃபேரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.